அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனல்ல, தமிழ்நாடு அரசாங்கம் மூலமா வெளிவரக்கூடிய மிக முக்கியமான அரசாணைகள நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஒவ்வொரு அரசாணையும் மக்களுக்கு இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னு போய் சேரணும் தான். அதுல பார்த்தீங்கன்னா, இப்ப நான் பார்க்கக்கூடிய இந்த ஜிஓவானது நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய பெர்மனன்ட் எம்ப்ளாயி இருப்பாங்க இல்லையா? வுமன் எம்ப்ளாயி அவங்களுக்கான மகப்பேறு விடுப்பு இருக்கு இல்லைங்களா? இந்த பிரசவ விடுப்பு. அது சம்பந்தமா ரீசென்ட்டா வெளியான ஒரு ஜிஓ. நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னால ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்பந்த அடிப்படையில பணிபுரியக்கூடிய அந்த க ஸ்டாஃப்க்கான பிரசவ விடுப்புக்கான ஜிஓ. இப்ப நான் பார்க்கக்கூடியது பெர்மனன்ட்டா ஒர்க் பண்றாங்க இல்லையா? கவர்ன்மென்ட் சர்வன்ட். அவங்களுடைய அ அந்த விடுப்புக்கான ஜிஓ. அது என்ன போட்டிருக்காங்க அப்டின்னா, இந்த விடுப்புல சொல்ல வர்றது என்ன அப்டின்னா, நம்மளுடைய தமிழ் அரசாங்கம் வந்து கடந்த 13 மார்ச் அன்னைக்கு அரசாணை எண் 18 வந்து வெளியிட்டது. இந்த ஜியோ வெளியிட்டவங்க யாரு அப்டின்னா, மனிதவள மேம்பாட்டுத்துறை ஓகேங்களா. அதுல சொல்லக்கூடிய சாராம்சம் என்ன அப்டின்னா, மெட்டர்னிட்டி லீவ் கிராண்ட் ஆஃப் மெட்டர்னிட்டி லீவ் டூ தி மேரிட் வுமன் கவர்ன்மென்ட் சர்வன்ட்ஸ் ஃபார் மோர் தென் 2 சில்ட்ரன். 2 குழந்தை உள்ளவங்களும், அடுத்து 3வது குழந்தை கன்சீவ் ஆகும்போது, அவங்களுக்கும் வந்து பிரசவ விடுப்புல வந்து அவங்களுக்கு தகுதி தான் அப்டின்னு சொல்றாங்க. ஆனா, அது வந்து 1 இயரா அப்டின்னா கிடையாது. அப்ப என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த ஜியோல வந்து அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்டின்னா, அரசு பெண் ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிரசவ விடுப்பு வந்து வழங்குவது ஏற்கனவே ஜியோ இருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, லாஸ்ட் இயர்ல நம்முடைய இது இருக்கு இல்லைங்களா, சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க போட்ட அந்த ஆர்டர் படி, தமிழ்நாட்டின் அரசினுடைய அந்த பேசிக் ரூல்ஸ்ல வந்து மாற்றம் செஞ்சு, இப்ப ஜிஓ போட்டிருக்காங்க. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, திருமணமான அரசு பெண் ஊழியர் ஒருவருக்கு 2 அல்லது அதற்கு குறைவான எண்ணிக்கையில் அவங்களுக்கு வந்து பேபீஸ் இருக்கும்போது, அவங்களுக்கு பிரசவ விடுப்பாக 1 இயர் வழங்கலாம். ஓகேங்களா? இதான் ரூல்ஸ். திருமணமான அரசு பெண் ஊழியர்களுக்கு ஒருத்தருக்கு 2 குழந்தைங்க அல்லது அதற்கு குறைவான எண்ணிக்கையில பிள்ளைங்க இருக்கும்போது, அவருக்கு பிரசவ விடுப்பாக 365 நாள் வழங்கலாம். இது வந்து 1 முடிஞ்சுங்களா? அடுத்து என்ன அப்டின்னா, பெண் ஊழியர் ஒருவருக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு இது இருக்கு இல்லைங்களா? பிரசவத்திலேயே வந்து அ பிள்ளை பிறப்பாங்கல்ல, அந்த 2ஆ பிறப்பாங்க இல்லைங்களா? ட்வின்ஸ் ஓகேங்களா? ட்வின்ஸா பிறந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு அடுத்த பிரசவத்துக்கும் அந்த 1 இயர் வழங்கலாங்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ரூல்ஸ். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ஏற்கனவே 2 குழந்தை அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு அ பிள்ளைங்க இருக்கும்போது, மீண்டும் அவர் வந்து பிரசவ விடுப்பு கேட்கும்போது, அவருக்கு அவருக்கு வந்து 12 வாரங்கள் விடுப்பு வழங்கலாம் அப்டிங்கிறாங்க. இதுதான் டீட்டெயில். அப்ப 2 குழந்தைங்க அல்லது அதற்கு குறைவான குழந்தை இருந்தா, அவங்களுக்கு பிரசவ விடுப்பு 1 இயர் வழங்கலாம் முடிச்சுட்டாங்க. 2க்கு மேல குழந்தை இருக்கும்போது, அவங்க மீண்டும் கன்சீவ் ஆகி எனக்கு வந்து பிரசவ விடுப்பு வேணும் அப்படின்னு அவங்க கவர்மெண்ட் கோரிக்கை வைக்கும்போது, அவங்களுக்கு 12 வாரம் வந்து அவங்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வழங்கலாம் அப்படின்னு தான் இப்ப வந்து அரசு வந்து ஜிஓ போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 12 வாரம் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு எப்ப தேவையோ, அவங்க வந்து அந்த இதுக்கு முன்னாலயோ, பின்னாலயோ வந்து போட்டுக்கிடலாம். இதுதான் அதனுடைய டீட்டெயில்டு. ஸோ வந்து நம்மளுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையா வச்சு இத வந்து ஃபாலோ பண்றாங்க. அப்ப அந்த 2 குழந்தைகளுக்கு மேல அ 2 குழந்தைகளுக்கு மேல இருந்தாலும், அவங்க மேற்கொண்டு குழந்தை கன்சீவ் ஆயிட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து 12 வாரம் வந்து குடுக்கணும் அப்டிங்கிறாங்க. இதுதான் என்னுடைய டீட்டெயில். ஓகேங்களா? ஸோ வந்து அவங்க சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வழங்கணும் அப்டின்னு தான் உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த லேட்டஸ்ட்டா வெளியான ஜியோ. ஸோ தெளிவா போட்டிருப்பாங்க. இந்த இதுல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய இந்த எ வுமன் எம்ப்ளாயி ஹேவிங் லெஸ் தென் 2 சர்வைவிங் சில்ட்ரன்
is entitled to a maximum period of benefit 26 weeks, and for a woman employee having two or more than two surviving children, the benefit is restricted to 12 weeks. Thus, there is no ceiling or cap on the number of children to claim maternity benefit. Only thing is that in case of a woman employee having two or more than two surviving children seeking maternity leave, period of the benefit is reduced from a maximum period of 26 weeks to a maximum 12 weeks. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய டீட்டெயில். ஸோ, அப்ப வந்து 2 குழந்தைகளுக்கு உள்ள 2 குழந்தைகள் இருந்தா, அவங்களுக்கு 1 இயர் கண்டிப்பா அவங்க லீவ் இருக்கு. 2 குழந்தைகளுக்கு மேல வந்து அவங்க இருக்கும்போது, அவங்களுக்கு கன்சீவ் ஆகும்போது, அவங்களுக்கு வந்து இந்த மாரி 12 வாரங்கள் மட்டும் தான் அவங்களுக்கு லீவ் விடுவாங்க. இதான் என்னுடைய டீட்டெயில். ஓகேங்களா? நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்டின்னா, ஸோ இந்த ஜியோவ இந்த மாரி இருக்குங்கிறத உங்களுடைய வொர்க்கிங் வுமன் இருப்பாங்க இல்லையா? நம்ம கவர்மெண்ட் சர்வீஸ்ல அவங்களுக்கு வந்து நீங்க தெரியப்படுத்துங்க. இந்த மாரிலாம் லீவ் இருக்கு அப்டின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ வந்து இதான் இந்த ஜியோவுடைய சாராம்சமே. தேங்க் யூ.